குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7, 2025 வியாழக்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் தொடங்குது. இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். இதனுடைய ஷெடியூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஷெடியூல் வேணாலும் ஷெடியூல் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணிவிடுவாங்க. குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் நடக்க இருக்குது. சரிங்களா? அந்த ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ரஷ்யாவிடம் வந்து பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த இந்தியா முன்வராதால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 25% வரி விதிப்பை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா வீச்சிருந்தது. இப்போ மேலும் வந்து பார்த்திங்கன்னா 25% வரி வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி 50% வந்து பார்த்திங்கன்னா வரி உயர்த்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 25% வரி விதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வருது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் 25% சேர்த்து மொத்தமாக 50% வரி விதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வருது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய இராணுவ பாதுகாப்பு தேவைக்காக கேலியம் அப்படின்ற அரிதான கனிமங்கள் வந்து சீனாவிடமிருந்து அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்கிறதுனால அந்த நாட்டு மீது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான வரி வந்து பார்த்திங்கன்னா விதிக்கலை. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாத இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் சீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. ஆகஸ்ட் 29ஆம் தேதி தனது பயணத்தின் முதல் கட்டமாக ஜப்பான் செல்லும் பிரதமர் மோடி அங்கே இந்தியா ஜப்பான் ஆண்டு மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் தியான்ஜின் நகரில் நடைபெற இருக்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய வருடாந்திர மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறார். ஓகேங்களா? 2020ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு லடாக் எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீன ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அங்கே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக போகிறாரு. இதுக்கு முன்னாடி 2018 போனார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போகிறார். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகர காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 45 வயதுக்கு மேற்பட்ட பெண் காவலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு நேர பணியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா விலக்கு அளித்து மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்கிறார். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் அரிதான இதய இடையீட்டு சிகிச்சை மேற்கொண்டதற்காக சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையோட இதயவியல் துறை தலைவரான செசிலி மேரி மெஜல்லாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அண்மையில் தில்லியில் நடைபெற்ற 17வது பசிபிக் பிராந்திய ரத்தநாள இடையீட்டு அமைப்பு மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இரும்பு பெண்மணி அப்படின்னு அயன்மேன் அப்படின்ற அங்கீகாரமும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திராவிட மாடல் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி 11.19% அதிகரிச்சிருக்கதா வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்டிருக்கிறது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திமுக ஆட்சியில் தான் வந்து இரட்டை இலக்க வளர்ச்சி, அதாவது முன்னாடி 6.7 அப்படின்னு அதெல்லாம் ஒற்றை இலக்கம், இப்போ 11 இரட்டை இலக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் திருத்தப்பட்ட மதிப்பீட்டின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு. இந்த வளர்ச்சியானது தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த போது கணித்ததை விட சுமார் 2.2% அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நிதிநிலை தாக்கல் செய்யும்போது 9.69 அப்படின்ற லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11.19% வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 2030ஆம் ஆண்டு $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கைத்தறி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி. அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் நெசவு பண்டைய சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணப்படும் அங்கு பருத்தி சாகுபடி ஜவுளி உற்பத்தியில் இருந்ததுக்கான சான்றுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் கையால் நெய்யப்பட்ட துணிகளின் தேவையை இந்தியா நிறைவு செய்கிறது. அதாவது ஒட்டுமொத்த கைத்தறி உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 85% பங்களிப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டுமே வழங்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அதாவது பார்த்திங்கன்னா துணி உற்பத்தி 15% பங்களிப்பை வழங்குவதுடன் ஏற்றுமதி சந்தையில் முக்கிய பங்களிப்பையும் வழங்குது. ஓகேங்களா? 2023-24ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் கைத்தறி தொழிலாளர்கள் அதை சார்ந்த தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2.43 லட்சம் பேர் இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இந்திய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த சுதேசி இயக்கம், அதாவது சுதேசி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1905 ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. அந்த நாளை தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கைத்தறி நாளை வந்து நம்ம கொண்டாடுறோம். இது 2015ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது நாடாளுமன்றத்தில் அமளிகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான மசோதாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. மக்களவையில் வணிகம் கப்பல் போக்குவரத்து சட்ட மசோதா 2024 மாநிலங்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சரக்கு போக்குவரத்து சட்ட மசோதா 2025 2 மசோதா வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிருக்காங்க. வணிக கப்பல் போக்குவரத்து சட்ட மசோதா 2024 மத்திய அமைச்சரான சர்பானந்த சோனோவால் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செஞ்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1958 இயற்றப்பட்டது. அதனுடைய மறுவடிவம் தான் இது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சரக்கு போக்குவரத்து சட்டம் 2025 அப்படின்ற மசோதா வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டது. இது 1925 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது உள்துறை உள்துறை வெளியுறவு அமைச்சங்களுக்கான கடமை பவன் அப்படின்ற ஒரு கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடமை பவன் என்னும் மத்திய அமைச்சரவை அலுவலக கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னா நவீன நிர்வாக உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் எதிர்கால தேவைக்கு ஏற்ற தகவல் தொழில்நுட்ப தயார் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கப்பட்டிருக்கதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கடமை பவன் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் பவுலர்கள் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முகமது சிராஜ் இதுவரை இல்லாத வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 15வது இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்கிறார். ஓகேங்களா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் நடைபெறும் ஆசிய அலைச்சறுக்கு போட்டி சாம்பியன்ஷிப்பில் 18 வயதுக்குட்பட்ட ஒரு ஆடவர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஹரின் பிரகாஷ், தயின் அருண் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா 3வது சுற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து மாமல்லபுரத்தில் நடக்குதுங்கிறது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் பேர் இது வரைக்கும் கேட்டதில் பெருசாக. அடுத்தது ஹிரோஷிமா அணுகுண்டு தாக்குதல் தினம் 80வது ஆண்டு தினம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனுசரிக்கிறாங்க. கடந்த 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா மீது அமெரிக்கா நடத்திய அணுகுண்டு தாக்குதலில் 1.4 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 3 நாட்களுக்கு பிறகு தான் நாகசாகியில் அணுகுண்டு நிகழ்த்தப்பட்ட மற்றொரு அணுகுண்டு. இதில் 70,000 பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஓகேங்களா, இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வேக்கன்சி கூட்டுறவு சங்கங்களில் வங்கிகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. சென்னை தலைமையிடமாக கொண்டு மாநிலம் முழுவதும் செயல்படக்கூடிய தலைமை கூட்டுறவு சங்கங்கள் வங்கிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 377 உதவியாளர்கள் இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கான காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அது அக்டோபர் 5 வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது. இந்த தேர்வுக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மின் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த 2ஆம் நிலை காவலத்திற்கான டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.